கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய குற்றவாளியா? நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்ட 10 நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை சிபிஐ துறையினர் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் ஆட்சியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். அதற்கு பிறகு நடைபெற்ற கொடநாடு வழக்கில் இறுதி வரை எந்த முடிவும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. மேலும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றதற்கான அடையாளம் தெரியாதவாறு அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்பட்டது. மேலும் இது அதிமுகவின் முக்கியமான நபர்கள் தான் தொடர்பு இருக்கிறார்கள் என்று கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக வாக்குறுதியாகவே கொடுத்தது. திமுக ஆட்சிக்கு வந்த கொடநாடு கொலையாளி யார் என்பதை ஒரே மாதத்தில் நாங்கள் கண்டுபிடித்து சிறையில் அடைப்போம் என்றும் திமுக வாக்குறுதியாகவே கொடுத்தது. ஆனால் திமுக ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டிற்கும் வந்துவிட்டது. ஆனால் தற்பொழுது வரை கொடநாடு வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு இன்று வரை வெளியாகவில்லை. மேலும் மாதம் இருமுறை சிபிஐ துறையினர்கள் கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட நபர்களை அதிக விசாரணையும் நடத்தி குற்றவாளி யார் என்ற அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களுடன் சேகரிப்பதற்குத்தான் இத்தனை ஆண்டுகள் தாமதமாகிவிட்டது என்றும் உதகை நீதிமன்றத்தில் சிபிஐ துறையினர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட 7 நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிமுகவின் மிக முக்கியமான நபரிடம் இருந்துதான் அழைப்பு வந்ததாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்று சிபிஐ துறையினர் மீண்டும் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார்கள். அதாவது அதிமுகவின் அப்பொழுது முக்கிய அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி இவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்தினால் உண்மை தெரியவரும் என்று உதகை நீதிமன்றத்தில் சிபிஐ துறையினர் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் அழைத்து செல்லப்படலாம் என்றும் விசாரணையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட நபருக்கும் தொடர்பு இருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஏனென்றால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவை அதிமுகவினர்கள் கோவிலாக கருதி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதற்கான குற்றவாளிகள் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருக்கும் பொழுது அனைத்து ஆதாரங்களையும் அளித்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே முன்வைக்கப்பட்டது. உதாரணத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட போது கூட அப்பொழுது நடந்த கொடநாடு சம்பவத்தை வெளியிட்டால் நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்கள் தாங்க மாட்டார்கள் என்று நாசுக்காக சொன்னதையும் நாம் பார்த்திருப்போம். இறுதியாக சிபிஐ துறையினர் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.